இன்றைக்கி நமக்கு செகண்ட் டே போர்ச்சுகலில் ஒரு நல்ல ஒரு நைட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து கயாக்கிங்காக போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல் டே வந்து கயாக்கிங் தான் இருக்கும். கயாக்கிங் காலையில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி மத்தியானம் லஞ்சு, திருப்பி கயாக்கிங் முடிச்சுட்டு சாயங்காலம் வந்து நம்ம தங்குற ஹோட்டல் பக்கத்தில் வந்துடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டைம் இருக்கும், மேபி நம்ம வந்து பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்க்கலாம், சில இடங்கள்லாம் சுற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ரொம்ப அப்படியே வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. நைட்டு வந்து யூஸ்வலாக வந்து எனக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து பார்ட்டி பண்ணாங்கன்னா வந்து 1-2 மணி வரைக்கும் பண்ணுவாங்க. பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெடிகாலம் வரைக்கும் 4 மணி 5 மணி வரைக்கும்லாம் நாங்கள் தங்குற ஹோட்டலுக்கு கீழே வந்து அவ்வளோ மியூசிக்கு டான்ஸு கேட்டுகிட்டே இருக்குது. அவங்க வந்து வாழ்க்கையை ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக வாழ்வாங்க போல். அந்த மாதிரி வந்து ஃபுல் நைட் லைஃப் நிறைய இங்கே ஜாஸ்தியாக இருக்குது போர்ச்சுகலில். இன்றைக்கும் நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணுவோம். ரெடி ஆகிட்டோம் ஆயுதங்களோட கயாக்கிங் பண்ணுறதுக்கு. முதல் தடவை பண்ண போகிறேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. Welcome to the Natural Park of Rabide. Okay, it starts in that direction. You can see the big mountain over there. You see, you know, in that direction it's the beginning of the natural park. Okay, here we are in Sesimbra, but it belongs to the Natural Park of Rabide. For me, just my opinion. Okay, it's the most beautiful park in Portugal. இப்போ நம்ம வந்து கயாக்கிங் ரெடி ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க கயாக்கிங் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ என்னென்னா இதில் வந்து ஏறி உட்கார போகிறோம். ஹெவியஸ்ட் வந்து பேக்கில் உட்காரணும், கொஞ்சம் ஷார்ட்டஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காரணும். பார்க்கலாம். இங்கே வந்து இன்றைக்கி வந்து டால்ஃபின்ஸ் கூட வரலாம், நம்ம லக்கியாக இருந்தால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது சீசன், இப்போ ஷோருக்கு நிறைய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் டால்ஃபின்ஸ் பார்க்க முடியுமா அப்படின்னு. அப்புறம் நிறைய டனல்ஸ் கூடலாம் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீ உட்கார், அதுக்கப்புறம் காலை நீட்டு. If something happens, you need to get out of the boat. You are stuck in the boat. பிரியா சிங்க்ரனைஸ் ஆகணும். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். கொத்தோடு குழலாட ஆடு ஆடு. விளங்கும்டா. ஏய் கரெக்டாக தான் பண்ணுறேன். நான் அவங்க 2 பேரும் உள்ளே போகிறாங்க. எல்லாம் போயிட்டாங்க, நம்ம இப்போ தான் வரோம். என்னது இது? இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணா. ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது. எங்க போற நீ? மீன் பிடிக்க போறியா? அந்த பக்கம் போயிட்டு இப்படி வா. சம்டைம்ஸ் அலை அடிக்கும் போது கொஞ்சம் அப்படி மேலே தூக்கிட்டு வருது. கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது. பட் ஸ்விம்மிங் தெரியலனா கொஞ்சம் பீதியாக இருக்கும். எனக்கு என்னென்னா ஸ்விம்மிங் தெரிஞ்சாலுமே வந்து இவளை ஏதாவது பண்ணி தொலைக்கணும்னு பாரு, முடிய மாட்டேங்குது. ஏதாவது பண்ணி எஸ்கேப் ஆயிடுறா.
வாழ்க்கைன்ற படகும் இப்படி தான். புருஷன் முன்னாடி 2 பேரும் சிங்க்ரனைஸாக இருந்தால் தான் வாழ்க்கைன்ற படகு ஒழுங்காக நகரும். இப்போ இதுலேயும் சிங்க்ரனைஸ் இல்லை, அதுலேயும் சிங்க்ரனைஸ் இல்லை. ஆனால் தான் படகு தத்தளிச்சிட்டு இருக்குது. நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். இவங்க பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. இங்கேருந்து எங்களால் வந்து சில பேர் வந்து இந்த ராக் கிளைம்பிங் பண்ணுறாங்க, அது பார்க்க முடியுது. அந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, இந்த ராக் கிளைம்பிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த மவுண்டெயின் கிளைம்பிங். இப்போ நாங்கள் வந்து ஒரு டனல் மாதிரி அதுக்குள்ளே நுழைய போகிறோம். எக்ஸ்ட்ரீமாக பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இது. இந்த டனலுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு சந்து இப்போ ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளேயும் போகிறது தான் வந்து பெரிய வந்து சேலஞ்சு. ஏன்னா வந்து வாபுள் ஆகுது வண்டி, கப்பல், அது கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி போகணும். இடிக்கிற மாதிரி இப்போ போ, இப்போ போ, இப்படி தள்ளு, வெரி குட். அதே மாதிரி இப்படி இப்படி பாரு, இடிக்கிறாமா. இப்போ தள்ளி விடு, போட்டு தள்ளு. இப்போ இப்போ தள்ளு தள்ளு, போட்டை போக விடு, போக விடு போட்டை. ஒரு எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த பாறைக்குள்ளே நுழைஞ்சது. இப்போ இங்கே இருக்க தண்ணி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சியான் கலர்னு சொல்லுவாங்க, அந்த கலரில் இருக்குது. இந்த கரையோட்டத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டார்க் ப்ளூ, இந்த பக்கம் ஃபுல்லாக சியான் கலரில் இருக்குது. ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோன்னு நினைக்கிறேன் நான். எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக வந்து சூப்பராக இருந்தது ஃபஸ்ட் டைம் கயாக்கிங்கு. ஒரே ஒரு இது என்னன்னா சிங்க்ரனைஸாக பண்ணணும் 2 பேரும், அப்போ தான் வந்து போட்டு வந்து கரெக்டாக முன்னாடி போகும் பின்னாடி வரும். ஐ மீன் அப்போ தான் போட்டு நகரும்.
ஸோ இல்லைன்னா வந்து நகராது. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சில இடத்துலலாம் வந்து இந்த பாறைகளுக்குள்ள நுழையும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் செம ஃபன்னாக இருந்தது, சூப்பராக இருந்தது, ஜாலியாக இருந்தது. கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ண வேண்டிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த இடத்தோட டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த இடத்துக்கு வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். லிஸ்பன் வந்தால் இந்த கயாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பக்கம் இந்த இடம் வந்து ஒரு அமேசிங்கான இடமா இருக்குது. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடத்த பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மலை முகடுகள், அதுக்கு நடுவில் கடல். இந்த மாதிரி ஒரு இடத்த தான் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். இது பாருங்கள். ரொம்ப சூப்பராக போச்சு. கயாக்கிங் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஃபைனலி வந்து ஃபுல்லாக வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் பண்ணி முடிச்சோம். தான் ஃபஸ்ட் டைம் எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் கயாக்கிங் பண்ணுறது. ஸோ அவளுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணால், எனக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா கொஞ்சம் அப்படியே அந்த ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த டெக்னிக் தெரிஞ்சால் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இதுதான் மேட்டர். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த இடத்தோட பேர் நான் அந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன். இது பேர் செசேம்ரா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்தோட பேர். ஸோ இங்கே வந்து கயாக்கிங் பண்ணலாம், ஸ்கூபா டைவிங் பண்ணலாம். நிறைய பேர் மவுண்டன் கிளைம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கூட பண்ணலாம். அந்த ராக்கு கிளிஃப்ஸ்லலாம் காட்டினல போகும்போது அதெல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து டால்ஃபின் வாட்சிங்லாம் பண்ணுறாங்க. இங்கே டால்ஃபின்ஸ் வரும் போல் இந்த சீசனில். நம்மளுக்கு வந்து லக்கிலி பார்க்க முடியல, ஐ மீன் அன்லக்கியை நம்ம பார்க்க முடியல, டால்ஃபின்ஸ் வரல. ஸோ மற்றபடி ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பீச் போனோம் இல்லையா, அந்த கிளிப்ஸுக்கு நடுவில் ஒரு பீச் போனோம் இல்லையா, ரொம்ப அழகாக இருந்தது அந்த பீச்சு. அற்புதமாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பீச்சை நான் பார்த்ததே இல்லை லைஃப்பில். ஸோ ஒரு மவுண்டெயினு, சுற்றி மவுண்டெயின், அதுக்கப்புறம் அந்த பீச்சோட கலரு, அந்த வாட்டர் கலர்லாம் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த இடமே அவ்வளோ ரம்யமாக இருந்தது பார்க்குறதுக்கே. கண்டிப்பாக மஸ்ட் விசிட் பிளேஸ் நீங்கள் வந்து லிஸ்பன் வந்தீங்கன்னா இந்த இடம். ஸோ செசேம்ரா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க. இதை நான் லொக்கேஷன்லேயுமே டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். சீரியஸாக வந்து லைஃப் டைம் ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும்.